படங்களுக்கு தியேட்டர் கொடுங்க. கோவையில் விஜய் டிவி புகழ் நிகழ்ச்சி. OTT ரிலீஸ் குறித்து முக்கிய வேண்டுகோள். கோவையில் விஜய் டிவி புகழ் சின்ன படங்களை OTTல பார்க்காதீங்க, தியேட்டருக்கு வாங்க. ஹீரோவாக ஆசை இல்ல, கதை தான் முக்கியம். கோவையில் நடிகர் புகழ் கலகலப்பான பேட்டி. விஜய் டிவியின் குக் வித் கோமாளி மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான நடிகர் புகழ் கோயமுத்தூரில் நடைபெற்ற மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். தனது நண்பர்களின் இந்த புதிய முயற்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுங்க. கோவையில் விஜய் டிவி புகழ் நிகழ்ச்சி. OTT ரிலீஸ் குறித்து முக்கிய வேண்டுகோள். கோவையில் விஜய் டிவி புகழ் சின்ன படங்களை OTTல பார்க்காதீங்க, தியேட்டருக்கு வாங்க. ஹீரோவாக ஆசை இல்ல, கதை தான் முக்கியம். கோவையில் நடிகர் புகழ் கலகலப்பான பேட்டி. விஜய் டிவியின் குக் வித் கோமாளி மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமான நடிகர் புகழ் கோயமுத்தூரில் நடைபெற்ற மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழாவில் கலந்து கொண்டார். தனது நண்பர்களின் இந்த புதிய முயற்சிக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது சினிமா, OTT மற்றும் தனது எதிர்கால திட்டங்கள் குறித்து பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சினிமா என்பது எங்களது உயிர். தற்போது சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய ஹிட் ஆகி வருகின்றன. ஒரு படத்தில் நடிக்கும் 5 பேரை மட்டும் பார்க்காதீர்கள், அதற்கு பின்னால் உழைக்கும் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது. எனவே மக்கள் திரையரங்கிற்கு சென்று சிறிய திரைப்படங்களை பார்த்து ஆதரவு அளிக்க வேண்டும் என உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார். முன்பெல்லாம் படம் ரிலீஸ் ஆனால் தியேட்டரில் பார்த்தே ஆக வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது OTT தளங்கள் வந்த பிறகு மக்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் என அசால்ட்டாக இருக்கிறார்கள். OTT ரிலீஸ் தேதியை முன்கூட்டியே அறிவிப்பதை தள்ளி வைத்தால் அது திரையரங்குகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என தனது நேர்மையான கருத்தை பதிவு செய்தார். கதாநாயகனாக நடிக்கும் ஆசை குறித்து கேட்டபோது, அப்படியெல்லாம் இல்லை தலைவா, மக்கள் கொடுப்பதுதான் எல்லாம். எனக்கு ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசை கிடையாது. நல்ல கதைகளில் நடிக்க வேண்டும் என்பதே விருப்பம். கதைக்கு தேவைப்பட்டால் ஹீரோவாகவும் நடிப்பேன். தற்போது 4 படங்களில் நடித்து வருகிறேன் என பதிலளித்தார். தான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சோசியல் மீடியா மற்றும் சின்ன திரையில் ஆக்டிவாக இருப்பது பற்றி பேசுகையில், கொடுக்கப்படும் வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். குக் வித் கோமாளிக்காக வந்த அந்த குழந்தைகளுக்காக ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அதனால்தான் சின்ன திரையிலும் தொடர்ந்து இயங்கி வருகிறேன் என்றார். சமீபத்தில் 4 இடியட்ஸ் பட விழாவிலும் நண்பர்கள் இல்லாமல் நான் இல்லை என நெகிழ்ந்து பேசிய புகழ் தற்பொழுது கோவையிலும் தனது நண்பர்களின் நிறுவனத்திற்காக வந்து பேசியது ரசிகர்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமெடியனாக தொடங்கி தற்பொழுது கதையின் நாயகனாக உயர்ந்து வரும் புகழின் இந்த யதார்த்தமான பேச்சு வைரலாகி வருகிறது. மெட்ராஸ் மாடர்ன் டூரிசம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க, சரி ஓகே வந்து பார்க்கலாம். பார்த்தா நிறைய இப்போ கோயம்புத்தூரில் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய ஊரில் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் நிறைய இடத்துல பண்ணுங்கள். கண்டிப்பாக 1 இயரில் இன்னும் 100 இயர் ஆகட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சினிமா லவ். சினிமா வந்து சினிமா எங்களுக்கு வந்து உயிர், லவ். ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக கண்டிப்பாக எல்லாருமே போராட்டம். சின்ன சின்ன படங்கள்லாம் இப்போ நிறைய படங்கள் ஹிட் ஆகிட்டு வருது. அதுமாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். எல்லாருமே, ஏன்னா எந்த படம் யார் நடித்தாலும் அந்த படம் சக்ஸஸ் ஆனால் அந்த நடிக்கிற 5 பேர் மட்டும் கிடையாது, அதில் ஒர்க் பண்ண 50-60 பேர் டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அந்த சின்ன படங்கள் தான் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணும். பார்த்து கண்டிப்பாக எங்களுக்கும் எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். பெரிய திரையில பயங்கரமா பிஸியா இருக்கிறீங்கன்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அப்படி இருந்தும் சோசியல் மீடியால பயங்கரமா ஆக்டிவாவே இருக்கிறது ஒரு கருத்து வருது. ஆமாம், இப்போ நம்ம வந்து நடிகர்கள், நம்ம வந்து அது சின்ன திரையாக இருந்தாலும் சரி, வெள்ளி திரையாக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்குற வேலையை கரெக்டாக பண்ணணும். அதை கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குழந்தைங்க எல்லாமே, இவங்க எல்லாருமே வந்து குக் வித் கோமாளிக்காக வந்தவங்க. சரி, அவங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக சரி ஓகே, நம்ம நடிகர் அது வெள்ளி திரையில் நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், சின்ன திரையில் நமக்கு வந்து பண்ணுறாங்க, சரி அதுக்கும் வாய்ப்பு வந்து சரி அதுலேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். சார், OTT திரையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் புதுசாக எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் திரையரங்குகளுக்கு வருது, சின்ன சின்ன படங்கள் வர்றதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எல்லா பக்கமே வந்துகிட்டே இருக்கு. அதை முதல் சொன்ன பதிலே நான் அதுதான். அதை நீங்கள் சரியாக கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்டுட்ருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து படம் வந்துச்சுனாக்கா OTT அப்படின்ற தளம் கிடையாது. ஸோ அதனால் எல்லாருமே தியேட்டரில் பார்க்கணுன்ற கட்டாயம் இருந்தது. எப்பயாச்சும் KTVயில் போடுவாங்க, அப்போ பார்த்துக்கலான்றலாம் கிடையாது. இப்போ OTT அப்படின்னு வந்ததுனால இப்போ முன்னாடியே அறிவிச்சிடுறாங்க, இத்தனாம் தேதி படம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்படி வருதுன்னு சொன்னப்போ எல்லாருமே சரி ஓகே, அதான் அந்த 26 வருது 23 வருது நம்ம OTTயில் பார்த்தோன்னா, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும் எல்லாம் அப்படின்னு தோணுது.
ஹீரோ நடிக்கிற ஆசை ஏதாவது? இன்னும் இல்லை தலைவா. சார் அந்த மாதிரி ஆல்ரெடி idea. ஹீரோ தானே சார், 3 படம் பண்ணிட்டாரு, நல்லா ஒரு மொழிட்டு ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு ஹீரோ. இருக்கேன். அது மக்கள் கொடுக்கறது தான். ஹீரோன்னு பண்ணுறேன், கதைக்கு நாயகனாக தான் பண்ணுறேன். கதாநாயகனா என்றைக்குமே ஆசை கிடையாது. ஸோ அந்த கதைக்கு நான் தேவைப்படுது அப்படின்றதுனால அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு 4 படம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தடுத்து அப்படியே போயிட்டுருக்கு. தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ சார்.